விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரநார்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவான் செவ்வானி ஆட்சி வீடு, மூலத்திரிகோண ஆட்சி வீடு. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச நிலையில் இருக்கிறாரு. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து நல்ல அமைப்பு இல்லை. சரியா நேர்களே, இதற்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்த போதிலும் இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனியும் செவ்வாயும் சமபங்கு உள்ள கிரகங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10-11 கூடியவர், கர்மஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. அவர் வக்கரகதியிலிருந்து நேர்கதியில் பயணிக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களில் அடுத்து வருகின்ற காலங்களில் கொடுக்குறாரு. அவர் விரைய சனியாக உங்கள் ராசியை நோக்கி வந்தாலுமே, 12ஆம் இடத்தை நோக்கி வந்தாலுமே இடைப்பட்ட காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. கொடுத்து தான் கெடுப்பார், இல்லைன்னா கெடுத்து கொடுப்பார். சனி பகவான் 2 விதமான காரியங்களை செய்வார். கெடுத்தும் கொடுப்பார், கொடுத்தும் கெடுப்பார். இப்போ 15-11-2024 இருந்து 27-12-2024 வரைக்கும் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் மேசராசிரியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த கார்த்திகை மாதம் நல்ல விதமாக தான் இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் வந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறார். வக்கிர குரு பார்வையில் புதன் கூட சேர்ந்து இருக்கிறார். 6 கூடையும் கூட சேர்ந்து 5 கூடையும் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள், முட்டல் மோதல்கள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சனி பகவானுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரனும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து 10ஆம் இடம் போகிறாரு, 11ஆம் இடம். அருமையான அமைப்பு. சுக்கிரன் 2-7 கூட நல்ல நிலைமையில் இருக்கனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்க, தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்களுடைய இன்வால்மெண்ட்டு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும். ஸோ சுக்கிரன், சனி பகவான் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சூரியன் ஓரளவு மத்தியம் பலனை கொடுப்பாரு. சரியா, 8ஆம் இடத்துல ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களை, பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் மேலோட்டமாக சொன்னோம்னா உங்களுக்கு இந்த பலன்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல விரைய ராகு இருக்கிறாரு. சரியா, விரயம் இருக்க தான் செய்யும். விரயத்தை குறைச்சிக்கோங்க. அவர் எப்படின்னா, நீங்கள் விரயம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமலே விரயம் பண்ண வைப்பார். ஒரு மயக்கத்திலே விரயம் பண்ணுவீங்க. செலவு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம நல்லாத்தானே இருக்கிறோம் அப்படி நினைப்பீங்க. ஆனால் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும். அது ராகு ஒரு மாய கிரகம். ஒரு மயக்கமான சூழ்நிலையில் நிறைய செலவு இழுத்து விட்டுருவார். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் செலவு நிறையா இருக்கும். வெளியே டெபிட் நிறையா இருக்கும். இஎம்ஐயில் வாங்கினேன், அங்கே வாங்கினேன், இங்கே வாங்கினேன், 10 ரூபா வட்டிக்கு வாங்கினேன், அங்கே வாங்கினேன், இங்கே வாங்கினேன்னு கையிலுக்கு காசெல்லாம் விரைய பண்ணிட்டே இருப்பாங்க. வாங்கின சம்பளத்தெல்லாம் வட்டி கொடுத்து தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ராயோட மாய வழியில் தான் இருப்பாங்க. ஓகே, அதில் ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்த போதில் இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல ராசிக்கு 11ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறதுனால நல்ல பலன்களை இப்போ கொடுக்குறாரு. சரியா, இந்த சூழ்நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உங்களோட பிடி நல்லாயிருக்கும். நீங்கள் எதுலையுமே ஒரு பிடியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிடி நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் ரொம்ப கிரிப்பாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுபோக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன்னா சனி பகவான் நல்லா கொடுத்தாருன்னா கொடுப்பாரு, அதை யாரும் தடுக்க முடியாது. அதுபோக இவ்வளோ நாளாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்துறாரு. வக்கரகதியாக இருக்கும்போது விரயம் இருந்துச்சு. இந்த விரயம் இனிமேல் கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு வரும். ஏன்னா ராகு சம்பந்தம் இருந்துச்சு. அந்த ராகு சம்பந்தத்துலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ கொஞ்சம் விரயம் குறைஞ்சி சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அதுபோக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்துட்டு 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தனால தாய்வழி உறவுகள் சில பிரச்சனைகள், எனக்கும் இன்டகிரேஷன் இல்லாமல் இருந்து, குடும்பத்தில் சில பின்னடைவு, குடும்பத்தில் ஒரு குதூகலம் இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் இருந்துச்சு. அதுபோக 4 கால் பிராணி வளர்க்குறவங்க, கால்நடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சில பின்னடைவு இருந்தது. குறிப்பாக சொன்னோம்னா வாகன யோகம், வண்டி வாகனம் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, டிரைவர், ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பின்னடைவு இருந்தது. இதில் இனிமேல் ஷார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வரும். கணவன் மனைவி உறவுகளும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இனிமேல் அது சுமத்தாகி நல்ல நேர்வழிக்காகும். ஸோ சுக்கிரன் நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. அதுக்கு சனி பகவானும் தூண்டிலாக இருக்கிறாரு. ஏன்னா சுக்கிரனுக்கும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சனி பகவானுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அளப்பரிய பலனை கொடுக்குறாரு. சூரியனுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு மறையாமல் இருந்தாலே நல்ல பலன்களை கொடுக்கும். இது வேத ஜோடத்தில் இருக்குது. சரியா, அந்த அமைப்பு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் செவ்வாய்க்கும் குருவுக்கும் தான் மறைஞ்சிருக்கிறாரு. சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் மறையலை, ராகுவுக்கும் மறையலை. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னா 5,
10, 11, 12 இந்த இடத்துக்கெல்லாம் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்பவே நம்ம உள்ளே போயெல்லாம் பார்க்க வேண்டாம். மேலோட்டமாக சொன்னாலே ஓரளவு பலன்கள் நிற்கும். சரியா நேர்களே? இப்போ சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கனால பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். உங்களுடைய நடத்தை நேர்மறையாக இருக்கும். அதாவது எப்படின்னா, எதுவுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் செய்வீங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும். உங்கள் நடவடிக்கை வந்து மற்றவங்களால் பாராட்டப்படுற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறாரு, எதுவுமே வெளிப்படையாக இருக்கிறாரு, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறாரு, இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கிறவங்க. வாழ்க்கை துணையிடம் ஒரு கிரிப் இருக்கும். கடன் உறவு ரொம்ப வலுவாக இருக்கும். ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருக்குன்னு நினைப்பீங்க. இதனால் நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து முகத்தில் ஒரு மலர்ச்சி வருது, முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போயே வந்து நம்ம நல்லா இருக்கணும் அர்த்தம். அகத்தில் உள்ளதுதான் முகத்தில் தெரியும். சரியா? அகம் வந்து நல்லா இருக்கணும். அகம் நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி சந்தோஷமான நிகழ்வு நடக்கு, நம்ம டிஸ்டர்ப் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தோம்னா மனது நல்லா இருக்கும். மனது நல்லா இருந்துச்சுன்னா முகம் ஆட்டோமேட்டிக்காக மலர்ந்து விடும். ஸோ முக மலர்ச்சி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து இப்போ நல்ல பலத்தை கொடுக்குறாருங்க. நேர்கதில் பயணிக்கிறது. செல்வாக்கிற்கும் சொல்வாக்கும் இருக்கும். சிக்கலான பிரச்சனை ஈஸியாக தீர்த்துருவீங்க. மதிப்பு நிலையாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். வீடு மனை வாகனங்கள் வசதிகள் நல்லபடியாக இருக்கும். இதை ஏற்கனவே நான் சொன்னேன். நான் சந்ததிகள் விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் 5 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து இப்போ 8ஆம் இடம் வலுப்படுதுங்க. 8ஆம் இடத்துல வந்து நல்ல யோகங்கள் இருக்குது. 3 விதமான யோகங்கள் வந்து 8ஆம் இடத்துல கூடியிருக்கு. 3 முக்கியமான யோகங்கள் வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். 8 கூடையவனும் நீசமாக தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. புதன், சூரியன், குரு 3 பேருமே வந்து 8ஆம் இடம் சம்மந்தப்படுறாங்க. 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து என்ன? மறைபொருள் தேடுறது, ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சி வைக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து எதிர்பாராத பணம் கிடைக்கும். விடுபட்ட பணம், வராத பணம், வாரா கடன், நிலுவை பணம், அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பணம், பிராட்மெண்ட் கிராஜுவேட்டி, இப்படி நின்று போன பணங்கள், இல்லைன்னா பிறர் யாரும் உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து அவங்க ரொம்ப நாளை பணம் கொடுக்காம இருந்தவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ திருப்பி வந்து பணத்தை கொடுப்பாங்க. ஸோ பிறரோட பணம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக சேரும். அதுபோல் குடும்பத்தில் மற்றவங்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா? குறிப்பாக மனைவி வழியில் சொத்து கூட கிடைக்கலாம். புதனும் அங்கே இருக்கிறாரு. 6 கூடையவனும் இருக்கிறாரு. அதனால் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அந்த பணம் வரலாம், நின்று போன பணம் வரலாம். இப்படி சில அமைப்பை கொடுப்பாரு. 3 விதமான யோகம்: சூரிய நாராயண யோகம், புத ஆதித்ய யோகம், சிவராஜ் யோகம். இந்த யோகங்கள்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மேசராசியில் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேசத்தில் இருக்கிறவங்களால் மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து நல்ல விதமாக பணம் புழக்கமாகும். அவங்க நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அதனால் வீட்டில் இப்போ இருக்கிற பெரியவர்கள், தாய் தாப்பனாக இருக்கிறவங்க, உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்குது, யூஎஸ்லேயோ கல்ஃப் கண்ட்ரிலோ இருக்குதுன்னா அந்த பிள்ளைகள் மூலம் நீங்கள் சிறப்படுவீங்க. சரியா? ஏன்னா அந்த பிள்ளைகளை நீங்கள் நேரில் பார்க்க முடியாது. அவங்க வந்து தனியாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளை பிரிஞ்சு இருப்பீங்க. கரெக்டாக மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? 5 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கிறவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அந்த பிள்ளைகள் மூலிமா லாபம் இருக்கும். இப்படி தான் நடக்கும். உள்ளூரில் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பட் பொருளாதார இதில் பின்னாடி இருக்காது. பிள்ளைகளால் பொருளாதார இதில் நல்ல ஒரு பலம் இருக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில சடவுகள் இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம். பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, ஜோதிடத்தில் இப்படி பலன்கள் வந்து உள்ளே போய் உள்ளே போய் நம்ம கூர்ந்து பார்த்தா தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அப்சர்வேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் நிறைய அப்சர்வேஷன் பண்ணலாம். பட் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்பவும் சொல்ல முடியாது. ஓரளவு சொல்லிடலாம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஸோ மேசராசியில் வந்து ஒரு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா சாரா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுபோக இப்போ வந்து சூரியன், சுக்கிரன், சனி பகவான் இவங்களாம் இவங்க ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. புதனும் பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 4 கிரகங்களுமே இப்போ ஒரு மறைபொருள் இடத்துல தான் இருக்குது. அதில் 2 கிரகங்கள் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குது. மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. சனி பகவான் நீங்கள் வந்து இப்போதைக்கு நல்ல கூடுதல் பலன் கிடைக்கணும்னா நீங்கள் மேச ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி பகவானுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அவருடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். கூடுதலாக சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, இருந்த போதிலும் தாயாதிகளுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். பெருமளவு ஓரளவு இது இருக்கும், வரவு இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க வந்து நல்லா வந்து தைரியமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சலியாத உழைப்பு இருக்கும். அரசு பதவியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பட்டம் பரிசெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சில சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் சேரும். அரசியல்வாதிகள் பொது சேவைகளில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆவீங்க, வெற்றி பெறுவீங்க. தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். நிலம்
மனம் நல்லபடியாக சேரும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ஒரு விவசாய கிரகம் அல்லவா, அவர் 10-11ஆம் இடம் சம்மந்தப்பட்டவர் 11ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறாரு. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குறவங்க நல்லா விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கிறீங்க, முதலீட்டாளராக இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நல்ல விசுவாசமாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறனால கர்ம வழிபாடு நல்லாயிருக்கும். குருவுக்கு கேந்திரமாக சனி பகவான் வர்றது 10ஆம் இடமாக வர்றது கர்ம வழிபாடு நல்லாயிருக்கும். செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போடுவீங்க. பக்தி ஞான பலமாக பக்தி பலமாக இருப்பீங்க. சரியா, அந்த அமைப்பில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, எல்லாம் நல்லபடியாக தான் சார் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செவ்வாய் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் கெட்டு போனவங்களுக்கு இப்போ சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. இல்லைன்னா சிவன் ஆலயத்துக்கு போங்க. சிவன் ஆலயத்துக்கு போனான்னா எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வரலாம். சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுது. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, அதுக்கு துர்க்கை அம்மன் தான். ஸோ இப்போதைக்கு மேசராசிக்கு உகந்த கோயில் சிவன் ஆலயம் தான். சிவன் ஆலயத்துக்கு போகிறது சால சிறந்தது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு அங்குள்ள தெய்வங்களை கும்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் வசப்படும். சரியா, இருக்கிற பிரச்சனைகள்லாம் திருந்துடும். எல்லாமே சார்ட் அவுட் ஆகி நேராகி சீராகி நல்ல பலங்கள்லாம் உங்களை நாடி வரும். சரி நேயர்களே, இந்த 3 முக்கியமான யோகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. அது 8ஆம் இடத்துல இருந்தாலுமே பரவாயில்லை. 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் பண வரவு இருக்கும். ஆயிரம்தான் இடிபிடிகள் இருந்தாலுமே, அடிபிடிகள் இருந்தாலுமே, எரிச்சல் டென்ஷன் இருந்தாலுமே, கொஞ்சம் உரசல் முட்டல் மோதல் இருந்தாலுமே பைசா கரெக்டாக இருக்கும். தப்புக்கு பிரச்சனை இல்லை. டப்பு லேதுன்னு சொல்ல வேண்டாம், பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா, பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பண விஷயத்தில் ஓரளவு நல்லா இருக்கும். சரியா நேர்களே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. மகாலட்சுமியோட அம்சம். சுக்கிரன் தனித்துவமாக உட்காந்துருக்கிறாரு. எந்த வித கெட்ட பார்வையில் இல்லாமல் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறாரு சுக்கிரன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இன்னும் பிரச்சனை இல்லை. செவ்வாயை பார்க்க ஆரம்பிச்சிருவார். செவ்வாயை பார்த்தாருன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயோடைய தாக்கம் குறையும். இப்படி தான் ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பிரச்சனை பண்ணுச்சுன்னா இன்னொரு கிரகம் அதை தீர்த்து வைக்கும். ஸோ அடுத்த பயிற்சி அடுத்த சுக்கிர பயிற்சி நல்லாயிருக்கும். இந்த மாதம் கடைசியில் தான் நடக்குது. இங்கிலீஷ் மாதத்துக்கு 28ஆம் தேதி அவர் பயிற்சியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் செவ்வாயை பார்த்தாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாயோட தாக்கம் குறையும். 4ஆம் இடத்துல நீச செவ்வாயோட தாக்கம் வெகுவாக குறையும். செவ்வாயும் 7ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு வக்கரமாகி போயிடுவார். ஸோ செவ்வாயோட தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும். 7/12/2024 அவர் வக்கரமாகி பின்னோக்கி போயிடுவார். மிதுனத்தில் கொஞ்ச நாள் இருப்பார். ஸோ இப்படி தான் மிதுன ராசிக்கு பலன்கள் இருக்கும் நேர்களே. இதெல்லாம் கோச்சார பலன்கள் தான், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அல்ல. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் அசுபதியிலையோ பரணிலையோ கார்த்திகையிலோ பிறந்து மேசராசியில் பிறந்து எந்த லக்கணத்தில் பிறந்து அதுக்கு தொடர்புடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட குறையாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த பலன்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா பலன்கள் மத்தியமாக இருக்கும். தசாபுத்தி ஏற்ற மாதிரி பலன்களுடைய இந்த கோச்சார பலன்களுடைய சதவீதம் கூடுதலாக குறைவாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்கலாம், குரு திசை நடக்கலாம், சனி மகா திசை நடக்கலாம். சரியா, இல்லைனா அதுக்கு முன்னாடி உள்ள செவ்வாய் திசை சந்திர திசை கூட நடக்கலாம். வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா சுக்கிர திசை நடக்கும். அதுக்கடுத்து கேது திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இப்படி வரும். சுக்கிர திசையிலேருந்து சந்திர திசை, சூரிய திசை, சந்திர திசை இப்படி தான் வரும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்கலாம். அவங்களுக்கு இப்போ எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த தசாபுத்திக்கு வீடியோ போடணும். செவ்வாய் திசையிலேருந்து கூட போடலாம். சரியா, செவ்வாய் திசை ராகு திசையிலேருந்து போட்டால் கூட ஓரளவு சர்வாகும். அசுபதி நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் செவ்வாய் திசை வரும். ஏன்னா கேது திசையில் பிறந்திருப்பீங்க. சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். அடுத்து சந்திர திசை, சூரிய திசை 10, 16, 20, 36 இதே வந்துருச்சு. 40 வயசுக்கு மேலே வந்துடும் செவ்வாய் திசை வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், சந்திர திசையிலேருந்தே போடுறேன். சரியா, சந்திர திசையிலேருந்து போடுறேன். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இந்த 4 திசைக்கு முதல் வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து சனி மகா திசைக்கு போடுறேன். இந்த 4 திசையை எடுத்துக்கிட்டோம்னா
இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். ராசியில் தான் இருப்பார், உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஆனால் லக்கண ரீதியாக அவர் 6, 8, 12 மறையக்கூடாது. இப்போ நீங்கள் கன்னியா லக்கணம் மேச ராசினா சந்திரன் மறைஞ்சிருப்பார் லக்கணத்துக்கு. அப்படி மறைஞ்சிருந்தாலுமே அவர் பௌர்ணமி நிலவில் இருக்கணும். சரியா? இதுதான் ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்குறது. தனிப்பட்ட லக்கணத்துக்கு சொல்கிறது, உங்கள் ஜாதகத்துக்கு சொல்கிறது. ஸோ சந்திரன் வந்து லக்கணத்துக்கு மறையக்கூடாது. அவர் வந்து சனிபவன் தொடர்பையோ ராகு கேதுகள் தொடர்பையோ பெறாமல் இருந்தாருன்னா சந்திரன் நல்லா இருக்காரு அர்த்தம். சந்திர திசை 10 வருஷம் நல்லாயிருக்கும். ஸோ சந்திர திசைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், செவ்வாய் திசைக்கும் போடுறேன். செவ்வாய் இப்போதைக்கு சரியில்லை, அதனால் செவ்வாய் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானை கும்பிடுங்க. ராகு திசை நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவும் வந்து 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறாரு, சுப தொடர்பு எதுவுமே இல்லை. சரியா? அதனால் ராகு திசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தசா புத்திக்கு வீடியோ போடுறேன் நான். அதுதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும். சரியா? அந்த திசை நடக்கிறவங்களுக்கு அந்தந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனை குறையும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ கோச்சார பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் தான். தனிப்பட்ட மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது, திருப்தி அளிக்காது. அப்படி அவங்களுக்கு திருப்தி அளிக்கணும்னா அவங்களுக்கு லக்கண ரீதியாக என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்திநாதர்களை பற்றி சொல்லிவிட்டு அவங்க சரியில்லைன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடை பண்ணணும்னா சரியாக போயிடும். சரியா? இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குன்னா இந்த காலகட்டம் இப்போ எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுக்கு புதன் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார், கோச்சாரத்தில் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ ராகு திசை புதன் புத்தி இப்போதைக்கு ஒருத்தருக்கு நடக்கு மேசராசியில். அவங்க வந்து இப்போ துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னா நல்லாயிருக்கும். துலாம் லக்கணத்தில் பிறந்து மேசராசியில் ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலம் இந்த இப்போ % வந்து நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வகையில் நல்லா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. சரியா? அவங்களாம் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஸோ ஒவ்வொரு திசையிலும் ஒரு புத்தியில் வந்து ஒரு வழிபாடு இருக்குது. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். தனியாக வீடியோ போட்டால் தான் அதை சொல்ல முடியும். சரியா நேர்களே? இருந்த போதிலும் இந்த கோச்சார பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படும். வெகுஜன தொடர்புக்கும் சரி, உங்களுடைய வெளி வட்டார தொடர்புக்கும் சரி, இந்த கோச்சார பலன்கள் நல்லபடியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக பலன்களை பார்த்து சொல்லணும். அதான் வந்து நான் தசாபுத்தி பலன்கள்னு சொல்கிறேன். அதுக்கும் வீடியோ போடுறேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே லக்கண ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்கு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரியா நேர்களே? எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஈக்குவேஷன் இஸ் மஸ்ட். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.